الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான நம்பிக்கையாளர்கள், உண்மையான முஃமினீன்கள் யார் என்று சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன, உண்மையான முஃமினீன் யார் என்றால், இதா ذுக்கிரல்லாஹ், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை குறித்து பேசப்பட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் நினைவு கூறினால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுடைய பயத்தால் நடுநடுங்கி போய்விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹுடைய வசனத்தின் விளக்கங்கள் சொல்லப்பட்டால், ஜாதத்ஹும் ஈமானா, அந்த வசனங்கள் அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், உண்மையான முஃமினீன் அல்லாஹ் மீதே தவக்குல் வைப்பார்கள், நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான இறை விசுவாசிகளுடைய சில அம்சங்களை சொல்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையிலே அன்பானவர்களே, ஈமான் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஈமான் என்பது நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அதிகரிக்கும். அதுவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்தால் நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை என்பது குறைந்து விடும் என்பதை இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய சஹாபா பெருமக்களுடைய வழிமுறையில் பயணிக்கும் மக்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஈமான் என்பது கூடும் குறையும். நன்மையான காரியங்கள் செய்தால், அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் ஈமான் குறையும். இதுதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட கொள்கை. இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பல ஊர்களுக்கு சென்று, பல நாடுகளுக்கு சென்று 1000க்கு மேற்பட்ட மக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஹதீஸை வாங்கியிருக்கிறேன் என சொல்கிறார் இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள். பல நாடுகளுக்கு இமாம் புகாரி பயணித்தார்கள் மார்க்க கல்வியை தேடி, ஹதீஸுகளை மக்களை சந்தித்து ஹதீஸுகளை பெறுவதற்காக. அவ்வாறு பல நாடுகளுக்கு பயணித்த இமாம் புகாரி நம்பகமான 1000க்கு மேற்பட்ட மக்களை, அறிஞர்களை அல்லது அறிவிப்பாளர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை பெற்றுக்கொண்டார்கள். இமாம் புகாரி அடுத்து சொல்கிறார்கள், 1000க்கு மேற்பட்ட அந்த மக்களில் ஒவ்வொரு நபரும் அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும். நன்மையான காரியங்கள் செய்தால் ஈமான் அதிகரிக்கும், பாவங்கள் செய்தால் ஈமான் குறைந்து விடும் என்று சொல்லக்கூடிய மக்களாக தான் இருந்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம், அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்வார்கள், பாவங்கள் செய்தால், குறிப்பாக பெரும் பாவங்கள் செய்தால் முழுமையாக ஈமான் ஒருவருடைய மனதை விட்டு வெளியே சென்று விடும். பெரும் பாவம் செய்த அந்த நொடியே ஒரு முஸ்லிமாக இருந்தவர் காஃபிராக மாறிவிடுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையில் இப்படி சொல்லப்படவில்லை. பெரும் பாவம் செய்தாலும் ஒரு முஸ்லிமாக தான் இருப்பார். ஷிர்கான, குஃபுரான, இறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் போகாதவரை பெரும் பாவம் செய்யும் ஒரே காரணத்திற்காக ஒரு முஸ்லிம் காஃபிராக மாறிவிட மாட்டார். ஆனால் இந்த கூட்டம் சொல்லும், ஈமான் குறையும் என்பதற்கெல்லாம் பேச்சு கிடையாது, முழுமையாக ஈமான் உள்ளத்தை விட்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இதற்கு நேர்மாறாக இன்னொரு கூட்டம் என்ன, என்னதான் பாவங்கள் செய்தாலும், என்னதான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் ஈமான் குறையாது, ஈமான் எப்போதும் ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நன்மை செய்தால் ஈமான் கூடும் அல்லது தீமை செய்தால் ஈமான் குறையும், இப்படியெல்லாம் கிடையாது. பாவம் செய்தால் ஈமான் அறவே பாதிக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அதுவும் தப்பு. பாவம் செய்தால் நிச்சயமாக ஈமான் பலவீனம் அடைகிறது, ஈமான் குறைந்து விடுகிறது. நன்மை செய்தால் ஈமான் அதிகரிக்கவும் செய்கிறது. ஆக பாவங்கள் செய்தால் ஒருவன் காஃபிராக மாறிவிடுகிறான் என்று சொன்னாலும் வழிகேடு, பாவங்கள் என்னதான் செய்தாலும் ஈமான் பாதிக்காது என்று சொல்வது வழிகேடு. மாறாக பாவங்களால் நம்முடைய ஈமான் பலவீனம் அடைகிறது, குறைந்து விடுகிறது. எந்த அளவிற்கு சொன்னால் ஈமான்
நன்மைகள் தொடர்ந்து செய்யும் பொழுது எந்த அளவிற்கு அதிகரிக்கும் என்றால், வானங்களை தொடும் அளவிற்கு அந்த ஈமான் அதிகரிக்கலாம். நாம் பூமியில் இருக்கிறோம், ஆனால் ஈமானிய விஷயத்தில் தொடர்ந்து நாம் நன்மையான காரியத்தை செய்கிறோம், பாவங்களை அல்லாஹ்வுக்காக பயந்து தவிர்த்து கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் வானங்களை தொடும் அளவிற்கு உயர்ந்த முஃமினீன்களாக மாறலாம். நம்முடைய ஈமான் நன்மைகள் தொடர்ந்து செய்யும் பொழுது அதிகரித்து அதிகரித்து அல்லாஹ் நாடினால் அது மலைகள் போல் கூட மாறலாம். பாவங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம், நன்மைகள் செய்வதில்லை, இபாதத் செய்வதில்லை என்று சொன்னால் ஈமான் குறைந்து 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 அது ஒரு கட்டத்தில் கடுகளவு ஈமான் என்று சொல்லும் அளவிற்கு கூட அது குறைந்து போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள், ذاق طعم الإيمان, ஈமானுடைய சுவையை ஒருவர் சுவைத்து விடுகிறார். எப்போது? மன் ரதிய பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் நபியா, ஒருவர் அல்லாஹ்வை ரப்பாக நம்பிக்கை கொண்டு திருப்தி அடைந்து விட்டாரோ, அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் தான் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அவன் ஒருவனை மட்டும்தான் நான் வணங்குவேன், பிரார்த்தனை கேட்பதாக இருந்தால் அந்த ரப்பிடத்தில் மட்டும்தான் கேட்பேன், தலையை சாய்த்து சஜதா செய்வதாக இருந்தால் வணங்குவதாக இருந்தால் அந்த ரப்புக்காக மட்டும்தான் செய்வேன், அந்த ரப்பு மீது மாத்திரம்தான் ஆதரவு வைப்பேன், தவக்குல் வைப்பேன் என்று அல்லாஹ்வை ரப்பாக இறைவனாக யார் நம்பிக்கை கொண்டு திருப்தி அடைந்து விட்டாரோ, ஒபில் இஸ்லாமி தீனன், மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்று யார் திருப்தி அடைந்து விட்டாரோ, நான் பின்பற்றுவதாக இருந்தால் அது இஸ்லாம் மாத்திரம்தான், நான் மற்ற மதங்களை பின்பற்ற மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வழிமுறைகளை நான் பின்பற்ற மாட்டேன், நான் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன், கொள்கை என்று வந்தாலும் இஸ்லாம் தான், வணக்க வழிபாடுகள் என்று வந்தாலும் இஸ்லாத்தை தான் நான் பின்பற்றி நடப்பேன், அன்றாட வாழ்க்கை விஷயத்திலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் பின்பற்றி நடப்பேன் என்று இஸ்லாத்தை யார் நம்பிக்கை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டாரோ, ஒபி முஹம்மதின் நபியா, மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபியாக அவரை நம்பிக்கை கொண்டு திருப்தி அடைந்து விட்டாரோ, எனக்கு நபி வழி இதுதான் முக்கியம், நான் மற்ற மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முரண்பாடாக நான் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற மாட்டேன், எனக்கு நபி வழி போதுமானது, நபி வழியை பின்பற்றினால்தான் இம்மை மறுமையுடைய வெற்றி எனக்கு கிடைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி நான் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தால்தான் அல்லாஹ் என்னுடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பான், நபி வழிக்கு மாற்றமாக நான் போனால் அது பிதஅத்தாகிவிடும் என்று நபியை உண்மையில் தூதராக யார் ஏற்றுக்கொள்கிறாரோ, ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைகிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஈமானுடைய உச்சக்கட்டத்தை அடைந்த மக்களுடைய அடையாளம். அவர் எந்த நேரத்திலும் ரப்பை மறக்க மாட்டார்கள், இஸ்லாத்துக்கு முரணாக போக மாட்டார்கள், நபி வழிக்கு மாற்றமாக போக மாட்டார்கள். இது ஈமான் யாருடைய உள்ளத்தில் மலை அளவுக்கு இருக்குமோ, யாருடைய ஈமான் வானங்களை தொடும் அளவிற்கு இருக்குமோ அத்தகைய மக்களுடைய அடையாளம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, யார் இந்த நிலைமையை அடைந்து விடுகிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். அது ஈமான் குறைந்தால் என்னாகும்? குறைந்து குறைந்து குறைந்தது கடுகளவு அணு அளவு சொல்கின்ற அளவுக்கு கூட அது என்னாகலாம், குறைந்து அடிப்படை ஈமான் மாத்திரம்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு கூட அது குறைந்து போகலாம். அத்தகைய மக்களை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், நம்பிக்கை கொண்டவர்களில் யார் பாவிகளாக இருப்பார்களோ, பல பாவங்கள் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்க்கையை கழித்து வந்திருப்பார்களோ அத்தகைய மக்களை அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தில் போட்டு அவர்களுக்கு தர வேண்டிய வேதனையை தந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களுடைய ஈமான் அடிப்படை நம்பிக்கையின் காரணமாக அவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் என்று அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்வான், அஹ்ரிஜு மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், நரகத்தை விட்டு யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ அத்தகைய மக்களை எல்லாம் வெளியே கொண்டு வாருங்கள். அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். வெளியே வரும்பொழுது அப்படியே நரகத்தில் எரிந்து எரிந்து அவர்கள் கரி மாதிரி இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்தில் ஹயாத் என்கிற வாழ்க்கை என்கிற ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றில் அல்லாஹ் அவர்களை முக்கி எடுப்பான். அப்படி அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக வருவார்கள். அடுத்து அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் அனுப்புவான். அந்த மக்களை தான் சொர்க்கவாசிகள் பார்த்து ஜஹன்னமி, அதாவது நரகத்துக்கு சென்று அல்லாஹ்வுடைய கிருபையால் சொர்க்கத்துக்கு வந்தவர்கள் என்று சொர்க்கவாசிகள் அந்த மக்களை பார்த்து சொல்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி அன்பானவர்களே, ஈமான் அதிகரித்தால் அது மலை அளவுக்கு கூட மாறும், ஈமான் குறைந்தால்
அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வது போல் கடுகளவு கூட அது மாறி போய்விடும். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, நாம் ஈமானை அதிகரிப்பதற்கு என்ன வழிகள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான முயற்சியில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாள் ஈடுபட வேண்டும். இந்த சபையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் ஈமானை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று கேட்டால், நன்மையான எல்லா காரியங்களும் ஈமானை அதிகரிக்கும். ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், நன்மையான எல்லா காரியங்களும் ஈமானை அதிகரிக்கும். அந்த நன்மையான காரியங்களை பிரித்து ஒரு சில குறிப்புகளாக நாம் பார்ப்பதாக இருந்தால், முதலாவது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்து கொள்வது. நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை, நம்மை படைத்த இறைவனை அறிந்து கொள்வோமோ அதே அளவுக்கு நம்முடைய ஈமான், நம்முடைய இறை நம்பிக்கை என்பது அதிகரிக்கும், பலமடையும், மலை போல் அது மாறும். ஆகவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள், மன் கான பில்லாஹி அஅரஃப் கான லில்லாஹி அஹ்வஃப். யார் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அதிகம் அறிந்து கொள்வாரோ அதே அளவுக்கு அவர் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வது போல், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி உண்மையில் அஞ்சுபவர்கள் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவர்கள், மார்க்க கல்வி உடையவர்கள். மார்க்க கல்வியில் அடிப்படை மிக முக்கியமான கல்வி என்னது? அல்லாஹ்வை குறித்து அறிந்து கொள்வதுதான். அதுதான் அடிப்படை கல்வி. அடுத்துதான் என்னது? சட்டத்திட்டங்களை படிப்பது, மார்க்கம் சொல்லக்கூடிய ஹலால் ஹராம் விஷயங்களை படிப்பதெல்லாம் அடுத்து. மார்க்க கல்வி உடையவர்கள் என்று சொன்னாலே அல்லாஹ்வை குறித்து படித்தவர்கள், அல்லாஹ்வை குறித்து நன்கு அறிந்தவர்கள் என்ற அர்த்தம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள் குறித்து படிக்க வேண்டும். அஸ்மா ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை குறித்து அதிகமாக படிக்க வேண்டும். அந்த அழகிய திருநாமங்களுடைய பொருள் என்ன, அதற்கு அறிஞர்கள் சொன்ன விளக்கங்கள் இருந்தால், புத்தக வடிவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த காலத்தில் யூடியூபில் அறிஞர்கள் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களுக்கு சொல்ல விளக்கங்கள் என்று நமக்கு கிடைத்தாலும் சரி. உதாரணத்திற்கு யூடியூபில் நீங்கள் தேடி பார்த்தால் முபாரக் மதனி ஹஃபிதஹுல்லா அவர்கள் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள், பல பெயர்களுக்கு அவர்கள் சுருக்கமாக சின்ன சின்ன வீடியோவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு பெயருக்கு நாம் ஒவ்வொரு நாள் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் என்ன செய்யலாம்? அல்லாஹுடைய இந்த பெயருக்கு என்ன விளக்கம் என்று 5-6 நிமிடம் ஒதுக்கினால் அல்லாஹுடைய பெயருடைய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆக அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள், அந்த திருநாமங்களுடைய பொருள் என்ன, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதற்கான விளக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை அறிந்து கொள்வோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் என்பது அதிகரிக்கும். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை ஏற்கனவே நாம் பல சபைகளில் சுட்டி காண்பித்திருக்கிறோம். இதற்கும் உதாரணமாக நாம் அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை எகிப்தை விட்டு வெளியே அழைத்து சென்றார்கள். அல்லாஹுடைய கட்டளைப்படி அல்லாஹ் சொன்னான், இரவு நேரத்தில் பனி இஸ்ராயேலை அழைத்து எகிப்தை விட்டு வெளியேறுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப பனி இஸ்ராயேலை அழைத்து எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். ஆசிய கண்டத்தை நோக்கி தரை வழியாக போக வேண்டும் என்று வந்தால் இடையில் என்னது? கடல், ரெட் சி என்று சொல்வார்கள், அந்த கடல். இப்போது பின்னால் ஃபிரௌன் தன்னுடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் பாருங்கள், பனி இஸ்ரவேலர்களுடைய நிலைப்பாடு என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைப்பாடு என்ன. பனி இஸ்ராயில் மக்கள் பயந்து போய்விட்டார்கள். நாம் என்ன செய்வது? இங்கு கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை, என்ன செய்வது? வசமாக மாட்டிவிட்டோமே என்று. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் சொல்கிறார், என்னுடைய இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்று பயப்படாமல், பதட்டப்படாமல், அல்லாஹ் ஏதாவது வழிகாட்டுவான் என்கிற நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தார்கள். அவர்களால் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியுமா? அல்லாஹ் இந்த கடலை பிளந்து வழி ஏற்படுத்துவான் என்று. முன்னால் கடல், ஒன்றும் செய்ய முடியாது. பின்னால் ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, என்ன வழி ஏற்படும்? கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் ஏதாவது வழி ஏற்படுத்துவான். ஆக பனி இஸ்ரவேலர்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான். அல்லாஹ் இருக்கிறான், மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன், அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் பனி இஸ்ரவேலர்களுக்கும் அந்த நபி, கண்ணியமிக்க அந்த தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் மத்தியில் உள்ள அந்த வித்தியாசம் ஏன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நன்கு அறிந்த ஒரு அடியார். பனி இஸ்ரவேலர்கள் அந்த உம்மத் அந்த அளவிற்கு அல்லாஹ்வை அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் அல்லாஹ் இந்த நேரத்தில் உதவி செய்வான் என்பதை அவர்களால்
நம்பிக்கை கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று கூட பயப்படாமல் என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். ஆக இந்த அளவுக்கு நம்பிக்கை என்பது, உறுதியான ஈமான் என்பது, அல்லாஹ்வை குறித்து அதிகமாக படித்து அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், பண்புகள் அனைத்தையும் அதிகமாக படித்து நாம் அல்லாஹ்வை நன்கு அறிந்து கொண்டால்தான் இந்த அளவுக்கு ஈமானை நம்மாலும் அடைய முடியும். இரண்டாவதாக அன்பானவர்களே, குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை நாம் வலுவாக்கி கொள்ள வேண்டும். குர்ஆனை படிப்பது, அடிப்படையாக குர்ஆனை பார்த்து திலாவத் செய்வது மட்டுமல்லாமல் குர்ஆனுடைய அர்த்தங்களை புரிந்து படிக்க முயற்சி செய்வது. அதற்காக மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன்ஸ் உண்டு, அதை எடுத்து படிக்க வேண்டும். ஒரு வசனத்தை அரபியில் படித்து அடுத்ததுடைய தமிழ், அடுத்ததுடைய விளக்கங்கள் கிடைத்தால் விளக்கங்கள் என்று விளக்கங்களோடு குர்ஆனை புரிந்து படிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை நாம் வலுவாக்கி கொள்ள வேண்டும். இதுவும் ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே நாம் சொன்ன வசனத்திலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் சஹாபாவை குறித்து, அல்லது பொதுவாகவே இறை விசுவாசிகளை குறித்து, உண்மையான இறை விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறினால் அவர்கள் பயந்து போய்விடுவார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அடுத்து அல்லாஹ் சொன்ன தன்மை என்ன? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனத்தின் விளக்கங்கள் சொல்லப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆம், உண்மையான இறை விசுவாசிகள் யாராக இருந்தாலும், ஏன் பலவீனமான ஈமானாக இருந்தாலும், குர்ஆன் ஹதீஸுடைய சபையில், பயானில், தர்ஸில் உட்கார்ந்தால் நிச்சயமாக ஈமான் அதிகரிக்க தான் செய்கிறது. அந்த அடிப்படை அம்சம் நம்மிடத்தில் இருக்க தான் செய்கிறது. ஆனால் இன்னும் அதிகமாக அதை கூட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை தனிமையிலும் உட்கார்ந்து படிக்க வேண்டும், விளக்கங்களோடு படிக்க வேண்டும், பொருள் அறிந்து நாம் படிக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா அத்தியாயத்தின் 124வது வசனத்திலே சொல்கிறான், وَإِذَا مَا أُنْزِلَتْ سُورَةٌ فَمِنْهُمْ مَنْ يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَزَادَتْهُمْ إِيمَانًا وَهُمْ يَسْتَبْشِرُونَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யோசித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள், தினமும் புதிய வசனம் ஏதாவது வரும், ஏதாவது ஒரு புதிய சின்ன அத்தியாயம் வரும். தினமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வரும் பொழுது புதிய வசனத்தை ஏதாவது ரசூல் அவர்கள் சஹாபாவுக்கு ஓதி காட்டுவார்கள். அதாவது புதிய ஒரு சட்டத்தை ஹதீஸ் என்கிற பெயரில் ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்வார்கள். ஆக இப்படி தினமும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, புதிதாக தெரியாத வசனங்களை புதிதாக கேட்கக்கூடிய வாய்ப்பு சஹாபா பெருமக்களுக்கு இருந்தது. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் மதீனாவில் நயவஞ்சகர்களும் முனாஃபிகீன்களும் கலந்திருப்பார்கள் இல்லையா? அந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்வார்கள்? வசனங்கள் இறங்கினால், இந்த வசனங்கள் இறங்கின என்ன ஈமான் அதிகரிக்க போகிறது என்கிற விதத்தில் கிண்டல் அடிக்கும் விதமாக, இந்த வசனங்கள் இறங்கி யாருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதில் சொல்கிறான், ஃபஅம்மல் லதீன ஆமனு, உண்மையில் நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகள் பொறுத்தவரையில், அதாவது சஹாபாக்கள். முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் உண்மையில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்ல, வெளிப்படையில் மாத்திரம் தொழுது கொண்டு நடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் நம்பிக்கை கொண்ட மக்கள் பொறுத்தவரையில், சஹாபா பொறுத்தவரையில், வம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்ஹும் ஈமானா, அந்த வசனங்கள் சஹாபாவுடைய ஈமானை உண்மையில் அதிகரிக்க தான் செய்கிறது. வஹும் யஸ்தப்ஷிரூன், மாறாக சஹாபா பெருமக்களுக்கு தினமும் புதிய வசனங்களை ரசூல் அவர்களுக்கு ஓதி காட்டுவது மகிழ்ச்சியை தருகிறது. சஹாபா பெருமக்கள் அந்த வசனங்களை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே என்பார்களே, நாமும் குர்ஆனோடு இத்தகைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சில சலஃப்மார்கள், சஹாபா பெருமக்கள் யாரோ ஒருவர் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி, இப்போது நான் சொல்லக்கூடிய இதே செய்தி அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக அல்லது ரசூல் சொன்னதாக எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் பொய்யான தகவல். அநேகமாக யாரோ ஒரு சலஃப் சொன்னதாக இது ஆதாரப்பூர்வமான தகவலாக வருகிறது. அவர்கள் குர்ஆன் ஹதீஸை எந்த அளவிற்கு ஈமானோடு படிப்பார்கள், எந்த அளவிற்கு ஈமானோடு அல்லாஹ் ரசூல் சொன்னால் அது உண்மைதான் என்கிற நம்பிக்கையோடு படிப்பார்கள் சொன்னால், லவ் குஷிஃபல் ஹிஜாப் மஸ்தத்து ஈமானன். இதே சொர்க்கம் நரகத்தை குறித்து குர்ஆன் ஹதீஸில் படிக்கிறோம். ஒரு பேச்சுக்கு அந்த சொர்க்கம் நரகத்துக்கு மத்தியில் உள்ள திரை அகற்றப்பட்டு கண்கூடாக பார்த்தாலும் அதை பார்க்காமல் குர்ஆன் ஹதீஸ் படித்து எனக்கு என்ன ஈமான் இருந்ததோ அதே ஈமான் தான் கண்கூடாக பார்த்த பிறகும் இருக்கும் என்று சொன்னதாக. என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸை படித்து அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஈமான்
அதிகரிக்க செய்யும் என்று அர்த்தம். அதற்கான ஒரு உதாரணத்தை கூட நாம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆக இப்படி அன்பானவர்களே, குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்கூடாக பார்த்து நம்பும் அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொன்ன செய்திகளை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதத்தை புரிந்து ஆராய்ந்து படிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். சலஃப்மார்கள் ஒருவர் சொல்வார், எனக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டால் நான் குர்ஆனை எடுத்து ஓதுவேன். நான் சொல்வதை அல்லாஹ் கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் தொழுகை நின்று விடுவேன். தொழுகையில் சஜ்தாவில் துவா செய்வது, அத்தஹியாத்தில் துவா செய்வது, இது நம்முடைய கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழி. அல்லாஹுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சிறந்த வழி குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து நாஸ் வரை அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய கலாமுல்லாஹ். ஆகவே அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் அட்வைஸ் செய்து, அல்லாஹ் உபதேசம் செய்து அதை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். ஆக குர்ஆனை பொருள் அறிந்து படிப்பது நிச்சயமாக நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. மூன்றாவதாக அன்பானவர்களே, அல்லாஹுடைய படைப்பினங்களில் சிந்தித்து பார்ப்பது. இந்த வானங்கள், இந்த பூமி, கடல், அல்லாஹுடைய பல்வேறு படைப்பினங்கள், அது பறவைகளாக இருக்கலாம், அது விலங்குகளாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், உங்களுக்குள் பல அத்தாட்சிகள் உண்டு, நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அப்படி மனித உடல் இருக்கிறது, இந்த உடலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. இப்படி நம்மை சுற்றி பல அத்தாட்சிகள் உண்டு. அல்லாஹுடைய அந்த படைப்பினங்களில், அல்லாஹுடைய அந்த அத்தாட்சிகளில் நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்புகள் எல்லாம் படைத்து வைத்திருக்கிறானே என்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும். நிச்சயமாக இது நம்முடைய ஈமானை அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நேற்று ஒரு பதிவு பார்த்தேன். ஒருவர் அந்த பதிவில் சொல்கிறார், மழை இறங்குகிறதே, அந்த மழை தண்ணீர் சொட்டு சொட்டாக விழக்கூடிய அதே மழை தண்ணீர் மொத்தமாக ஒரு இடத்தில் விழுந்தால் என்ன ஆகும் என்று. சொட்டு சொட்டாக விழக்கூடிய அதே மழை தண்ணீர் சில நொடிகளில் மொத்தமாக அப்படியே விழுந்தால், எப்படி ஒரு ஜக்கிலிருந்து தண்ணியை ஊற்றினால், ஒரு பக்கெட்டிலிருந்து தண்ணி ஊற்றினால் மொத்தமாக போய் விழுமோ, சொட்டு சொட்டாக விழாமல், அப்படி அந்த மழை தண்ணீரை அல்லாஹ் மொத்தமாக போட்டால் என்ன ஆகும் என்பதை பேசும் பொழுது, மொத்தமாக தண்ணீர் விழுந்தால் அது விழக்கூடிய அந்த வேகத்தில் பெரிய பள்ளமே உருவாகிவிடும், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நாம் இந்த மழை தண்ணீரை குறிப்பிட்ட ஒரு அளவில் இணைச்சுகிறோம், இறக்கி வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இந்த மழை. அந்த மழை இறங்குவது, சொட்டு சொட்டாக அந்த மழை இறங்குவது, இதுவே அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே மழை தண்ணீரை பக்கெட் இருந்தபடியே மொத்தமாக ஊற்றுவது போல் அல்லாஹ் தண்ணீரை போட்டுவிட்டால் என்ன ஆகும் நம்முடைய கதி? இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினங்கள் ஏராளம். அந்த படைப்பினங்களை பார்த்து நாம் படிப்பினை பெறுவோமேயானால், சிந்தித்து பார்ப்போமேயானால், நிச்சயமாக அல்லாஹ் மீது, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய குத்ரத் மீது, அல்லாஹுடைய சக்தி மீது நம்முடைய ஈமான் என்பது அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இறை விசுவாசிகளை குறித்து, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், வானங்கள் பூமி இவைகளை படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. வானங்களிலும் பூமியிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. அந்த அறிவுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன், அவர்கள் நின்று அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். கியாமிலும் சரி, குஊதிலும் சரி, அமர்ந்தும் சரி, அல்லது வஅலா ஜம்ப், படுத்த நிலையிலும் சரி அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். மேலும் அந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, என் இறைவா, நீ இந்த விஷயங்களை எல்லாம் வீணாக படைக்கவில்லை. வானங்கள் பூமி இவைகளுக்கு மத்தியில் உள்ள எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பை குறித்து இறை விசுவாசியுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? அல்லாஹ் எந்த விஷயத்தையும் வீணாக படைக்கவில்லை, ஒவ்வொரு படைப்புக்கு பின்னால் உன்னுடைய ஒரு ஹிக்மத், ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதாக அந்த இறை விசுவாசிகள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக இறை விசுவாசிகளுடைய அம்சம் என்ன? அல்லாஹுடைய படைப்பினங்களில் சிந்தித்து பார்ப்பது. அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஹிக்மத், அல்லாஹுடைய நோக்கத்தை குறித்து யோசித்து பார்ப்பது, சிந்தித்து பார்ப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், நாம் இந்த வானங்களிலே
அவர்களுக்கு அத்தாட்சிகளை காட்டுவோம், தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ்தான் ஹக், அல்லாஹ்தான் சத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு, அவர்களுக்கு அது தெளிவாகும் அளவிற்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக நாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் சிந்தித்து பார்த்து தன்னுடைய ஈமானை, அல்லாஹ் மீது நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க நாம் செய்ய வேண்டும். நான்காவதாக அன்பானவர்களே, நல்லவர்களுடைய தோழமையில் இருப்பது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள், தொழுகையாளிகள், மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்கள், குர்ஆனுடைய விளக்கம் சொல்லப்படும் சபைகள், ரசூலுடைய ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லப்படும் சபைகள், பொதுவாகவே குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை, மார்க்க கல்வியை போதிக்கும் சபைகள், நல்ல மக்களுடைய தோழமை என்று தன்னுடைய நேரங்களை நல்ல மக்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். இதுவும் என்னது, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். ஆகவேதான் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய தோழர்கள் சஹாபாவை பார்த்து, தஆல் நுமின் சாஅத்தன், வாருங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் குறித்து பேசி மார்க்க கல்வியை தேடி நாம் முஃமின்களாக ஆகலாம். தஆல் நுமின் சாஅத்தன், வாருங்கள் சில நொடிகளுக்கு மூமின்களாக ஆகலாம். மூமின் ஆகலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே மூமின் தான். அவர்களுடைய அந்த கூற்றில் மூமின் ஆகலாம் என்பதற்கு என்ன பொருள்? தன்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம். வாருங்கள் குர்ஆன் ஹதீஸை குறித்து பேசி, மார்க்கத்தை குறித்து பேசி தன்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று முஆஸ் பின் ஜபல் அவர்கள் சொல்வார்கள். அதற்கான ஒரு உதாரணம் தான் ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் சொன்னது போல் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி, அவர்கள் ஒரு முறை நினைச்சுகிறார், நாஃபக ஹன்தலா என்று புலம்பிக் கொண்டே அப்படியே ஒரு பாதையில் செல்கிறார். ஹன்சலா முனாஃபிகாக மாறிவிட்டான், ஹன்சலா நயவஞ்சகனாக ஆகிவிட்டான் என்று தன்னை குறித்தே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு ஹன்சலா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வழியாக கடந்து சென்றார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஹன்சலா ரலியல்லாஹு அவர்களை இவ்வாறு இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே கடந்து செல்வதாக பார்த்த பொழுது அவர்களை அழைத்து கேட்டார்கள், எதற்காக தன்னை முனாஃபிக் என்று நீங்கள் சொல்கிறீர்? அதற்கு ஹன்சலா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து, நரகத்தை குறித்து எல்லாம் பேசும் பொழுது அந்த சொர்க்கம் நரகத்தை எல்லாம் கண்கூடாக நேரடியாக தன்னுடைய கண்களால் சுயமாக பார்க்கும் அளவிற்கு ஒரு நம்பிக்கை, சொர்க்கம் நரகம் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. ஆனால் ரசூலுடைய சபையை விட்டு வீட்டுக்கு போனதும் மனைவி மக்களோடு அப்படியே கலந்து உலக வேலைகளில் ஈடுபடும் பொழுது அந்த ஈமானை நான் உணர்வதில்லை. ஆக ரசூலுடைய சபையில் ஒரு வகையான ஈமான், ரசூலுடைய சபையை விட்டு வெளியே வந்து விட்டால், உலக வேலைகளில் ஈடுபட்டால் அங்கு வேறு விதமான ஒரு நிலை. இதுதானே நயவஞ்சகத்தனம், இரண்டு விதமான முகம் என்று சொல்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி இருக்க நானும் இதே விஷயத்தை தான் உணர்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையில். வாருங்கள் ரசூலிடத்திலும் கேட்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹன்தலா அவர்களே, சில நேரம் இப்படி என்று சொன்னால் சில நேரம் அப்படி தான் இருக்கும். அதாவது சில நேரம் நீங்கள் சபையில் உட்காரும் பொழுது குர்ஆன் ஹதீஸுடைய அந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது ஈமான் அப்படியே உச்சக்கட்டத்தை அடைவது போல், சொர்க்கம் நரகத்தை நேரடியாக பார்ப்பது போல், சாகும் வரை மார்க்கத்தின் ஒவ்வொரு சின்ன சின்ன சட்டங்களையும் பேணி நடக்க வேண்டும், அதற்கு மாறே செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு எல்லாம் சிந்தனைகள் வரும். ஆனால் அந்த சபை விட்டு வெளியே போனதும் அப்படியே ஈமான் குறைய ஆரம்பித்து விடும். ஆக ரசூல் சொன்னார்கள், சில சமயம் இப்படி என்று சொன்னால் சில சமயம் அப்படிதான் இருக்கும் ஹன்சலா அவர்களே. எல்லா நேரமும் என்னுடைய சபையில் இருப்பது போல் நீங்கள் வெளியே போன பிறகும் நீங்கள் இருந்தால் மலக்குமார்கள் சாலை பாதையில் வந்து உங்களிடத்தில் கை கொடுப்பார்கள், கை குலுக்குவார்கள். என்ன அர்த்தம்? மலக்குமார்கள் மாதிரி மனிதர்கள் பூமியில் வாழ்கிறார்கள் என்கிற அந்த ஆச்சரியத்தில் மலக்குமார்கள் வந்து என்ன செய்வார்கள், உங்களை சந்திப்பார்கள். ஆனால் அப்படி சாத்தியம் கிடையாது. சில சமயம் இப்படி என்று சொன்னால் சில சமயம் அப்படி, சில சமயம் ஈமான் அதிகரிக்கும், சில சமயம் ஈமான் அப்படியே குறைந்து விடும். ஆனால் இந்த ஹதீஸை கொண்டு நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கல்வியுடைய சபைகளில் அதிகமாக அமர்ந்து குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை படிப்பது, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை சொல்வது, குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை கேட்பது, நல்ல மக்களோடு பழகுவது. நல்ல மக்களோடு பழகினால் அவர்கள் அதிகமாக என்னதான் செய்வார்கள்? அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை தான் பேசுவார்கள். ஏதாவது தப்பு செய்தால் இது செய்யக்கூடாதே என்று தான் நினைவூட்டுவார்கள். ஆக நல்ல மக்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய நேரங்களை கழிக்க வேண்டும். அதேபோல் இறுதியாக அன்பானவர்களே, ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய ஈமானை அதிகப்படுத்தி தருவாயாக. நேரடியாக ஈமானை அதிகப்படுத்தி தருவதற்கு
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லி கொடுத்ததாக நாம் தேடி பார்த்தால் ஹதீஸில் கிடைக்குமா கிடைக்காத அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் அதற்கு ஒரு துஆ, இன்டைரக்ட்லி ஒரு துஆ இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, இன்னல் ஈமான் ல யஹ்லுகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு அஸ்ஸௌப். எப்படி ஒரு புது ஆடை வாங்கி அதை பல முறை அணிந்த பிறகு அந்த ஆடை தேய்த்து விடுகிறதோ அதே போல் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானும் என்ன செய்கிறது, பழையதாக மாறிவிடுகிறது அல்லது அதுக்கு துரு பிடித்துக் கொள்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். ஆக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பிக்கட்டும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை அதிகரிக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், துஆவில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு இணங்கதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக வருகிறது. அவர்கள் குர்ஆனிலே ரப்பி ஜித்னி இல்மா என்கிற அந்த வசனம் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் கேளுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவா என்னை மார்க்க கல்வியில் அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று கேளுங்கள் என்று வரக்கூடிய இந்த வசனத்தின் விளக்கத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை படித்தால் அவர்கள் துஆ செய்வார்களாம். அல்லாஹ்வுடைய கட்டளை கேளுங்கள் என்று சொன்னதும் உடனே அவர்கள் துஆ செய்வார்கள். என்ன துஆ? இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஜித்னா ஈமானன் வ யகீனன் வ ஃபிக்ஹா. யா அல்லாஹ், நம்முடைய ஈமானை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய மார்க்க அறிவை அதிகப்படுத்துவாயாக. மார்க்க கல்வியை அதிகப்படுத்துவதில் ஒரு விதத்திலே ஈமான் அதிகரிப்பது என்கிற அர்த்தம் உள்ளடங்கி இருக்கிறது. ஆகவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை, என்னுடைய யகீன், ஈமான் என்று சொன்னாலும் நம்பிக்கை, இன்னும் அதைவிட இன்னும் பெரிய வார்த்தை தான் யகீன். கண்கூடாக பார்த்து ஒரு விஷயத்தை நம்புவது போல் உள்ள நம்பிக்கை தான் யகீன் எனப்படும். ஐனல் யகீன், கண்ணால் பார்த்து நம்புவது. அத்தகைய ஈமானையும் யகீனையும் மார்க்க அறிவையும் அதிகப்படுத்துவாயாக என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்வார்கள். ஆக அன்பார்வர்களே, இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து பொதுவாகவே எல்லா நன்மையான காரியங்கள், அது தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், நல்லதை நோக்கி மக்களை அழைப்பது, தீமையை விட்டு மக்களை தடுப்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது என்று எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி அந்த நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து இன்னொரு பக்கம் பாவங்களை தவிர்த்து ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இருந்து தன்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டும். அந்த வழிகளை தேட வேண்டும், அந்த வழிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வை, ரசூலை, மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த நம்பிக்கை, அந்த ஈமானை வலு சேர்க்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஈமானை குறைக்கக்கூடிய, ஈமானை பலவீனமாக்கக்கூடிய பாவங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.